ஓம் சாந்தி. இன்று அறிவோமா ஆன்மீகம் பகுதியில் கடந்த காலத்திலிருந்து விடுபட 7 நுட்பங்கள் என்கிற தலைப்பில் 2ஆம் பாகத்தை காணலாம். நேர்மறையான தகவல் மற்றும் ஆன்மீக போதை. தினசரி 10 நிமிடங்களாவது நேர்மறையான ஆன்மீக ஞானத்தை நாம் எவ்வளவு அதிகமாக கேட்கிறோமோ அல்லது படிக்கிறோமோ, அதை நமக்குள் நிறைத்து கொள்கின்றோமோ, அவ்வளவு நம் எதிர்மறை நினைவுகள் பின்னால் சென்றுவிடும். அத்துடன் ஞானத்தை நாம் தினமும் எடுத்துக்கொள்ளும்போது நம்முடைய உள்ளுணர்வு மிகவும் உயர்வாக ஆகுகிறது. பிறகு அது நமக்கு ஆன்மீக போதையையும் ஆன்மீக சுகத்தையும் கொடுக்கின்றது. கடந்த கால கவலைகள் மற்றும் எதிர்மறை அனுபவங்களின் நினைவுகள் இதில் கரைந்து விடுகிறது. ஸ்தூலமாக ஒரு சிலர் போதைக்கு அடிமையாகுவது கூட, ஏனென்றால் அந்த போதை தற்காலிகமாக அவர்கள் வாழ்க்கையின் பிரச்சனைகளை சமாளிப்பதற்கும் அவற்றை மறப்பதற்கும் உதவி செய்கின்றது. ஆன்மீக ஞான போதை என்பது ஒரு நேர்மறையான மற்றும் தூய்மையான போதையாகும். இது நம் வாழ்வின் எதிர்மறையான கடந்த காலத்தை நிரந்தரமாக மறக்க உதவுகிறது. கர்மத்தை உணர்தல். ஆன்மீக ஞானத்தின் மற்றொரு நன்மை என்னவென்றால், கர்ம விதியின் பல்வேறு விவரங்களையும் உலக நாடகத்தில் அதன் பயன்பாட்டையும் நமக்கு உணர்த்துவது ஆகும். இது கடந்த காலத்தை விட்டுவிட்டு நிகழ்காலத்தில் கவனம் செலுத்துவதற்கு பெரிதும் உதவுகிறது. இதனால் கடந்த காலத்தின் தரத்தை பொருட்படுத்தாமல் பிரகாசமான எதிர்காலத்தை உருவாக்க முடியும். சுயம் மற்றும் இறைவனை உணர்தல். ஆன்மீகத்தின் முக்கிய அம்சமான தியானத்தின் மிக முக்கியமான பலன்களில் ஒன்று. அது ஆன்மீக சுயத்தையும் ஆன்மீக சுயத்தின் தந்தையான பரமாத்மா அல்லது இறைவனையும் துல்லியமாக உணரவும் அனுபவிக்கவும் வைக்கிறது. இது ஒரு விடுதலையின் அனுபவம். இதில் கடந்த கால விஷயங்களுக்கு இடமில்லை. உடல் அல்லது பொருள் மீதான அதிகப்படியான பற்றுதலின் பிரதிபலிப்புதான் கடந்த கால ஞாபகங்கள், அல்லது உடல் உணர்வு தொடர்பான தவறான உணர்வுகளின் மீதான பற்றுதலின் பிரதிபலிப்பாகும். அதனால் தனக்கு ஏற்பட்ட சேதத்தை நினைவில் வைத்து அதனால் துக்கத்தை அனுபவிக்கின்றோம். தொடர்பு அல்லது உறவு. அத்துடன் தியானம் எனக்கும் இறைவன் அல்லது பரமதந்தைக்கும் இடையே உள்ள ஆழமான இணைப்பாக இருப்பதால் அது என்னை அபரிமிதமான சக்தியால் நிரப்புகிறது. மேலும் இது ஒரு ஆழமான உறவாகும். இது என்னை அமைதி, அன்பு மற்றும் மகிழ்ச்சியால் நிரப்புகிறது. இவற்றை அனுபவம் செய்யும்போது காலப்போக்கில் எனது கடந்த காலம் என் உணர்வுக்கு சுமையாக இருப்பதை நிறுத்துகிறது. ஓம் சாந்தி.